1888ஆம் வருஷம் பிரான்ஸ் நாட்டுல ஒரு மனுஷன் காலையில காபி குடிச்சுக்கிட்டே செய்தித்தாளை திறக்கிறாரு. அங்க இருந்த தலைப்புச் செய்தியை படிச்சதும் அவருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அந்த தலைப்புச் செய்தி என்ன தெரியுமா? மரணத்தின் வியாபாரி இறந்து விட்டார். இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த செய்தித்தாளை படிச்சுட்டு இருக்கிறவர் பேர் தான் ஆல்ஃபிரட் நோபல். செத்துட்டதா போட்டிருக்கதும் அவரை தான். உண்மையில இறந்தது அவரோட சகோதரர் லூத்விக். ஆனா பத்திரிக்கைக்காரங்க ஆல்ஃபிரட் நோபல் தான் இறந்துட்டாருன்னு தப்பா எழுதிட்டாங்க. ஆல்ஃபிரட் நோபல் யாருன்னா, டைனமைட் வெடிமருந்தை கண்டுபிடிச்சவர். பாறைகளை உடைக்க, சுரங்கம் தோண்ட இது பயன்பட்டாலும், போர்ல ஆயிரக்கணக்கான மக்களை கொல்லவும் இது பயன்பட்டுச்சு. அவர் அந்த செய்தியை படிக்கிறார். டாக்டர் ஆல்ஃபிரட் நோபல் இதுவரை இல்லாத அளவுக்கு மக்களை வேகமா கொல்ற வழியை கண்டுபிடிச்சு பணக்காரர் ஆனவர். நேற்று இறந்து விட்டார்னு எழுதிருந்துச்சு. நோபலுக்கு மனசுல ஒரு பெரிய பாரம். நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் என்னை இப்படித்தான் நினைக்குமா? ஒரு கொலைகாரனா? மரணத்தின் வியாபாரியா? இல்ல, நான் இதை மாத்தியே ஆகணும்னு முடிவு பண்ணார். தன்னோட உயிரை மாத்தி எழுதினார். தான் சம்பாதிச்ச சொத்துல 94% பணத்தை இந்த உலகத்துக்கு நன்மை செய்யறவங்களுக்கு பரிசா கொடுக்கணும்னு எழுதி வச்சார். அன்னைக்கு அவர் எடுத்த அந்த முடிவுதான் இன்னைக்கு உலகத்திலே மிக உயரிய விருதான நோபல் பரிசு. இன்னைக்கு யாராச்சும் ஆல்ஃபிரட் நோபலை மரணத்தின் வியாபாரின்னு சொல்றாங்களா? இல்ல, சமாதானத்தின் சின்னமா பாக்குறாங்க. உங்க கடந்த காலம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா உங்க எதிர்காலத்தை மாத்தி எழுதுற பேனா இப்பவும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க எப்படி நினைவு கூறப்படணும்னு இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. இது இதயம் பேசும் நேரம். சிந்தனைக்கு உயிர் கொடுக்கும் கதைகள். இந்த மாதிரி கதைகளை கேட்க இந்த சேனலை தொடருங்க.